டங் டை ஆங்கிலோக்ளாசியா இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இந்த ரீலை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாயில் நாக்கு வளரும் போது வாயோட உள்பகுதி, அதாவது ஃப்ளோர் ஆஃப் மவுத்துன்னு சொல்லப்படுற இடத்துல தான் ஒட்டிகிட்டு இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும். சில பேருக்கு அந்த அட்டாச்மெண்ட் நாக்கோட நுனி வரைக்கும் இருந்தது அப்படின்னா இது டங் டை ஆகுங்க. ஸோ இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னா நாக்கை ஃபுல்லாக நீட்ட முடியாது வெளியில். சில வேர்ட்ஸ், அதாவது பாப்பா, டாட்டா இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதை நாக்கை மடித்து இப்படி நுனி வரைக்கும் தொடணும், அது அவங்களால முடியாது. அப்போனா சாப்பிட்ற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்பீச் சரியாக வளராது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்? எடுத்த உடனே சர்ஜரினா இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பி ட்ரை பண்ணலாம். ஸ்பீச் அண்ட் ஸ்வாலோயிங் தெரப்பி மூலியமாகவே நிறைய குழந்தைங்களுக்கு சரியாகும். இன்கேஸ் இதில் சிவியரிட்டி, அதாவது நாக்கோட நுனி வரைக்கும் அந்த சதை ஒட்டிக்கிட்டு இருக்கு, சுத்தமாக மூமெண்ட்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் சர்ஜரி, அதாவது ஃப்ரெனுலாட்டமின்னு ஒன்று பண்ணுவோம், டங் டை ரிலீஸ் பேசிக்காக சொல்ல போனீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க இந்த ரீலை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.